உதாரணத்துக்கு ஆல்கஹால் எடுக்கிறவங்க அதிகமாக வாந்தி வருதுன்னு சொல்லுவாங்க, தலைவலிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? உடம்பு வந்து ஒரு மாதிரி சூடாயிடுச்சு, கை நடுக்கம் இருக்கு, இது மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஆல்கஹால்ல வரும். அதாவது உடல் சார்ந்த அசௌகரியங்கள். பட் கஞ்சா அப்படிங்கிற ஒரு பொருள் எடுக்கும்போது மொத்தமாவே உங்களுடைய உளவியல் சார்ந்த, உங்க மன நிலையை சார்ந்த சேஞ்சஸ் தான் அதிகமாக இருக்கும். நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கஞ்சா எடுக்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு ரொம்ப நாளா அதை எடுத்துட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கஞ்சா எடுக்கிறது, போதையில இருக்கிறது, இதை தவிர வேற எதுலையுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சாப்பிட மாட்டாங்க, பசி எடுக்காது, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது, துக்கத்தை வந்து அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த போதை நிலையில இருக்கிறது மட்டும்தான் ஃபோக்கஸ்ல இருக்கும். இதுதான் நம்ம வந்து ஏ மோட்டிவேஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் வராது. பேசிக்கா லைஃப்ல எதுலையுமே பிடிப்பு இருக்காது. எதுவுமே எனக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த நபர் எதை பத்தி வரி பண்ணணும்? என் உடம்பு கேட்டா என்ன, எனக்கு சம்பாத்தியம் வந்தா என்ன, நான் தான் இந்த கஞ்சா எனக்கு ஈஸியா கிடைக்குது, இது எடுத்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட கூட தேவையில்லையேங்கிற ஒரு மனநிலை மேல வந்துடுறாங்கல்ல. பட் ஒரு நாளடைவுல அவங்களோட வாழ்க்கைய மொத்தமா அது அழிச்சிரும். உடல் நிலைமை வந்து பெருசா அஃபெக்ட் ஆகலைன்னா கூட வாழ்க்கை போயிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறமா நம்ம அதை பத்தி என்ன பண்ண முடியும்? அண்ட் லாங் டேர்ம்ல அதை எடுக்கும்போது மூளையிலையும் கண்டிப்பா பெருசா மாற்றங்கள் ஏற்படும். அவங்க படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரியான திறன்கள் எல்லாமே போயிடும்.